ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட வாழ்க்கையில் சாய் நம்ம கூட இருக்காருங்கிற நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நீங்கள், நான், நம்ம எல்லாருமே எவ்வளோ கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் நடுவில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சாயோட சிந்தனைகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அவர் இருக்கிற தைரியத்தில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு நாள் விடுகின்ற பொழுதிலிருந்து அன்று இரவு நேரம் முடியும் வரை, அதாவது நாளோட தொடக்கத்திலிருந்து அந்த நாளோட முடிவு வரைக்கும் சாய் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த ஒரு நினைவிலேயே பல பேர் தங்களோட வாழ்க்கையை கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. பல கஷ்டங்களையும் தாண்டி நம்மளோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், அந்த மாதிரி சிந்தனையோடு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக இந்த ஜூன் மாதம் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நிச்சயமாக நடக்கும். உங்களோட நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறி எதிர்பாராமல் ஏற்பட்ட கஷ்டங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த ஜூன் மாதத்தில் சாய் அமைத்து கொடுக்க போகிறாரு. இது நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா இந்த நிமிஷம் கூட எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் சாயோட நினைவுகளோடு தான் இந்த பதிவை கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நம்பிக்கை இல்லாமையா இதெல்லாம் பொறுமையாக நீங்கள் கேட்க போகிறீங்க? இது நிச்சயமாக சாய்க்கு தெரியும். சாதாரண மனிதனாகிய என்னாலேயே உணர முடியுதுங்கிறப்ப சாயால் உணர முடியாமலாம் இருக்கும். நிச்சயமாக அவருக்கு தெரியும். அதனால் சாய் உங்களோட உணர்வை புரிந்து கொள்கிறாரா, உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரா, நீங்கள் பேசுகிறத கேட்குறாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லா அளவும் வேணாம். உங்களோட நினைவுகளை அவர் உணர்வார். உங்களோட எண்ணங்கள் அவருக்கு தெரியும். உங்களோட சொற்கள் ஒவ்வொன்றையும் அவர் காது கொடுத்து மிகவும் கவனமாக கேட்டுட்ருக்காரு. நீங்கள் பேசுகிறத கவனமாக கேட்டுட்ருக்காரு. உங்களோட எண்ணங்கள், உங்களோட செயல்கள், பிரதிபலிப்பு எல்லாமே அவருக்கு தெரியும். நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது இந்த கலிகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்க நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன தான் சாயோட நினைவுகளோடு வாழ்ந்தாலும் எதிர்மறை சிந்தனைகள் வருவதற்காக பல தருணங்கள் உருவாகும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாலேயோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாலேயோ ஏதாவது ஒரு காரணத்தால் எதிர்மறை சிந்தனைகள் நமக்குள்ளே வர நேரிடலாம். அதாவது நல்லது நடந்துருமாங்கிற ஒரு கேள்வியில் தான் ஆரம்பிக்கும். அதாவது என்னோட இந்த வேண்டுதல் நிறைவேறுமா, சாய் நிறைவேற்றி வச்சிருவாரா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குறியில் ஆரம்பிக்கிற சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து எதிர்மறை சிந்தனையாக உருவாகி என்னாகும், நமக்கு கெட்டதை கொண்டுட்டு சேர்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் தேவையில்லாத கேள்விகளோ குழப்பங்களோ வேணாம். நல்லது நடக்கணும், நிச்சயமாக நம்ம நம்பணும். நல்லதை நினைத்தோம் அப்படின்னா நம்மளோட செயல்கள் நல்லதாக அமையும். நல்ல செயல்கள் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். உங்களோட இயலாமையையோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் இப்போ தற்காலிகமாக இருக்கிற குறையையோ யாராவது குத்தி காமிச்சோ இல்லை அதை வைத்து உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரியோ இல்லைன்னா உங்களை தரம் தாழ்ந்து பேசுகிற மாதிரி உங்களை ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா கோவப்படாதீங்க. இது எல்லாமே சரியாகிடும். ஆனால் அதுக்கப்புறமும் அவங்க வேறு ஏதாவது நினச்சி, அதாவது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி நம்மளை பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீங்க. அவங்களெல்லாம் அப்படியே விட்டுருங்க. அவங்களாம் அப்படியே போகட்டும். அவங்களாம் நிரந்தரம் கிடையாது உங்களோட வாழ்க்கையில். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளை பற்றி புறம் பேசுகிறவங்க இல்லைன்னா நம்மளோட குறைகளை 4 பேருக்கு முன்னாடி குத்தி காமிச்சு பேசுகிறவங்களாம் நம்ம வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் நேருக்கு நேராக நின்று வாக்குவாதம் செய்ய தேவையும் இல்லை. அவங்களுக்காக நம்மளோட நிம்மதியை கெடுத்துக்க வேண்டிய தேவையும் கிடையாது.
ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளோட சாய் நம்ம கூட இருக்கார். இப்போ நிலவி வந்துட்டுருக்க குறைகளாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், இது எதுவுமே நமக்கு நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. எப்போ வேணாலும் எந்த நிமிஷத்தில் வேணாலும் இது எல்லாமே சரியாகிரும். நொடி பொழுதில் சந்தோஷத்தை கொண்டுட்டு வந்து கொடுப்பாரு நம்மளோட சாயி. இந்த நம்பிக்கையோட யார் என்ன பேசினாலும் அதை காதில் வாங்காமல் கடந்து போயிருங்க. இது உங்களோட வாழ்க்கை, உங்களுக்கான வாழ்க்கை. கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க போகிறீங்க. அவங்களுக்காக உங்களோட வாழ்க்கை கிடையாது. எதற்காக இதை சொல்கிறேன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நேர்மறை சிந்தனையோடு நம்ம இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம கோபப்பட்டு நம்மளோட சிந்தனைகள் சிதறி எதிர்மறை சிந்தனைகளை நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வந்துடவே கூடாது. அதற்காக தான் இதை சொல்கிறேன். இதை எப்பொழுதும் கவனத்தில் வச்சுக்கிட்டு சாய் நம்ம கூட இருக்காருங்கிற நல்ல சிந்தனைகளோட நல்ல எண்ணங்களோட ஒவ்வொரு நாளும் நம்ம பாசிட்டிவாக கொண்டுட்டு போவோம். முக்கியமாக இந்த ஜூன் மாதம் நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும்னு நம்புவோம். நிச்சயமாக சாய் நம்மளை பார்த்துக்குவார். முக்கியமாக இந்த ஜூன் மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் சாய் கண்டிப்பாக நல்லது செய்வார். நம்பிக்கையோடு இருங்க. கூடிய சீக்கிரமே நீங்கள் சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. சந்தோஷமாக உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க. அந்த நம்பிக்கையோட ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.